மற்றும் மதுரை மெட்ரோ திட்ட அறிக்கைகளை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்ட அறிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதற்கு ஏமாற்றத்தையும் வேதனையையும் தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே மிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்கும் நிலையில் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் பெருநகரங்களில் அதிக திறன் கொண்ட பொது போக்குவரத்து மாற்றுகள் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திட்டங்களுக்கான முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அமைச்சகத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததையும் பிரதமர் மோடியை இருமுறை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மற்ற மாநிலங்களில் இதுபோன்ற திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அதிர்ச்சியையும் மக்களுக்கு அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோவுக்கு மக்கள் தொகையை சுட்டிக்காட்டுவது ஒன்றிய அரசின் பாகுபாட்டையே காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் மதுரை நகரங்களில் முன்மொழியப்பட்ட மெட்ரோ திட்டங்களுக்கு நிலம் கிடைப்பது ஒரு தடையாக இருக்காது என்பதையும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் உறுதி கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி என்பதால் ஒன்றிய அரசு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கான கருத்துருவை திருப்பி அனுப்பும் முடிவை மறுபரிசீலனை செய்ய சம்பந்தப்பட்ட அமைச்சகத்துக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தேவைப்பட்டால் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கம் அளிப்பதற்காக பிரதமரை நேரில் சந்திக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.